நேரலை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சென்னை அபிராமிபுரத்தை சேர்ந்த கார்த்திகேயன் என்பவருக்கு நில மோசடி தொடர்பாக சம்மன் வழங்கிய போலீசார் சம்மன் வாங்கிய போது சிறிது நேரத்திலே மாரடைப்பு காரணமாக கார்த்திகேயன் மயங்கி விழுந்து உயிரிழந்துள்ளார். உடனுக்குடன் நேரலையில் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். உடலை கைப்பற்றி போலீசார் பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மாரடைப்பு காரணமாக கார்த்திகேயன் மயங்கி விழுந்து உயிரிழக்கும் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. உடனுக்குடன் நேரலையில் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சம்மன் பெற்றவர் மாரடைப்பால் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக சிறப்பு செய்தியாளர் ராம்குமார் இணைப்பில் இருக்கிறார். விவரங்களை கேட்டறிகிறார். வணக்கம் ராம்குமார், இது குறித்த விவரங்களை பதிவிடுங்க. மறுநாள் சென்னை ராஜாண்ணாமலைபுரத்தில் உள்ள அபிராமபுரம் கேவிபி கார்டனை சேர்ந்தவர் கார்த்திகேயன். இவர் தாழம்பூரில் உள்ள ஒரு நில பிரச்சனை தொடர்பாக வழக்கு தாழம்பூர் காவல் நிலையத்தில் நிலுவையில் இருக்கிறது. இன்று அதிகாலையில் வந்த காவல்துறையினர் கேவிபி கார்டன் சொல்லக்கூடிய அந்த பகுதியில் வசிக்கும் கார்த்திகேயன் வீட்டிற்கு வந்திருக்கிறார்கள். அப்போது காவல்துறையினருக்கும் கார்த்திகேயனுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. இதில் மயக்கமடைந்த கார்த்திகேயன் அந்த பகுதியிலே விழுந்திருக்கிறார். அவரை மீட்டு தனியார் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்ற போது அங்கு பரிதாபமாக உயிரிழந்ததாக தெரிவித்திருக்கிறார்கள். காவல்துறையினரின் இந்த கிடுக்குப்பிடி விசாரணை, அதே போல சம்மன் கொடுக்கும் போது ஏற்பட்ட வாக்குவாதத்தில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. அதன் காரணமாகவே கார்த்திகேயன் உயிரிழந்ததாக அவரது மகன் வடிவேலன் குற்றச்சாட்டி இருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக அப்பகுதியில் இருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சி வெளியாகி இருக்கிறது. இதில் காவல்துறையினர் வந்து அவரை பேசிக் கொண்டிருந்த போதே வாக்குவாதம் ஏற்பட்ட சிசிடிவி காட்சி வெளியாகி இருக்கிறது. இதன் காரணமாகவே இந்த சம்பவம் நடைபெற்றதாக குற்றச்சாட்டு இருக்கிறார்கள். அவரது உடல் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து தனது தந்தைக்கு தாழம்பூர் காவல்துறையினர் அச்சுறுத்தி வந்ததாகவும், வழக்கு தொடர்பாக ஏற்கனவே பல்வேறு முறைக்கு காவல் நிலையத்திற்கு வந்தும் தொடர்ந்து சம்மன் அளிக்கும் நிலையில்தான் தற்போது தனது தந்தை உயிரிழந்ததாக தெரிவித்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக அபிராமபுரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். வருண்யா. ராம்குமார், விவரங்களுக்கு நன்றி.